சௌமியா அன்புமணி சறுக்கியது எங்கே? கிளைமாக்ஸில் ட்விஸ்ட் தந்த அரூர் சட்டமன்ற தொகுதி, தர்மபுரி திமுக கோட்டையான பின்னணி. இந்த தோல்வியை நாங்க ஒரு நல்ல விஷயமா என்னன்னா இன்னும் நிறைய செய்யணும் போல இருக்கு அப்படின்றது தான் எங்களுக்கு சொல்லி கொடுக்குது. பாமகவின் சௌமியா அன்புமணி பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட நிலையில் திமுகவின் மணியோடு கடுமையான இழுபறியை இறுதி சுற்று வரை காண முடிந்தது. அவரது தோல்வியை இன்று வரை அந்த தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களால் நம்பவே முடியவில்லை. ஒரு பக்கம் கண்ணீர் போஸ்டர்களையும் அடித்து வருகிறார்கள். பல சுற்றுகளிலும் சௌமியாவே முன்னிலையில் வந்த நிலையில் பல பத்திரிகை நிறுவனங்களும் பாஜகவிற்கு ஒரு சீட் என தலைப்புகளை அடிக்க தொடங்கிவிட்டனர். ஆனால் கடைசி நேரத்தில் சௌமியா அன்புமணி சரிவை சந்தித்தார். வாக்கு எண்ணிக்கை முடிவில் 21,300 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவுகிறார். இறுதியில் தோல்வி முடிவை கொடுத்தது அரூர் சட்டசபை தொகுதிதான். தர்மபுரி லோக்சபா தொகுதியில் பாமகவின் வாக்கு வங்கி அங்கு அதிகம். தர்மபுரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட சட்டசபை தொகுதிகளான பாலக்கோடு, பென்னாகரம், தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, மேட்டூர் என வரிசையாக முன்னிலையிலேயே வந்து கொண்டிருந்தார். அதன் பிறகுதான் இறுதியில் நடந்த ட்விஸ்ட். அரூர் தொகுதிக்குட்பட்ட வாக்கு பெட்டிகள் எண்ணப்பட்டன. அது ஒரு தனி தொகுதி. அங்கு மட்டும் திமுக திடீரென 85,850 வாக்குகள் பெற்றது என அறிவிக்கப்பட்டது. அங்கு பாமகவின் சௌமியா அன்புமணி 46,175 வாக்குகள் மட்டுமே பெற்றார். அந்த தொகுதியில் மட்டும் பாமகவை விஞ்சியது. அரூர் தொகுதியில் மட்டுமே பாமகவை விட திமுகவின் மணி 40,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற சௌமியா அன்புமணிக்கு தோல்வியை தரும் சட்டசபை தொகுதியாக அரூர் தொகுதி மாறி போனது. இந்த தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து 10 தொகுதிகளில் தோல்வியுற்றாலும் தர்மபுரியில் மட்டுமே வெற்றிக்கு நெருக்கமாக வந்து சௌமியா அன்புமணி 2ஆம் இடம் பிடித்தது குறிப்பிடத்தக்கது.